Hi guys, welcome back to our one day food series in Chennai season 2. லஞ்சுக்கு ஒரு செமையான டேக்அவே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் மணி தம் பிரியாணி அட் நந்தம்பாக்கம். இந்த ஸ்பாட்டில் இருக்கிற பிரியாணி என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஃபேவரேட். பேக்கேஜிங் எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, நீட் அண்ட் பர்ஃபெக்ட். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சைட் டிஷ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அண்ட் ஸ்பைசி சில்லி சிக்கன் அண்ட் இந்த ஆந்திரா ஃபேமஸ் அப்பலோ ஃபிஷ் வித் அ லாட் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இட். மேற்கொண்டு வெயிட் பண்ணாமல் இந்த டெம்டிங்கான சிக்கன் 65 பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ஆயில் டெம்பர்ட் கிளேசிங் லேயரோட சும்மா தகன்னு மின்னிட்டு இருந்துச்சு. இந்த பக்கெட் பிரியாணியில் போனஸாக ஒரு முட்டையும் வச்சுருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பக்கெட் பிரியாணி தான். அது போக ஒரு நார்மல் சைஸ் சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். அதுவும் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான குவான்டிட்டியில் இருந்துச்சு. ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ஸ்பைசியாகவும் இல்லாமல் ஒரு மைல்டு ஃப்ளேவர் சீரக சம்பா பிரியாணி தான் இந்த தம் பிரியாணி. இந்த சில்லி சிக்கன் பற்றி சொல்லணுன்னா நல்ல குவான்டிட்டியான மேரினேஷனில் ஈவன் கோட்டிங்கோட டீப் ஃப்ரைடான சிக்கன் பீசஸை சில்லி ஃப்ளேவர்ஸில் டாஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ பர்சனலி லைக் இட். சாப்பிட்றதுக்கும் செம்ம பிளாஸ்டிங்காக அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த சீரக சம்பா பிரியாணி கூட செம்மையாக செட் ஆகுற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் இது. அடுத்ததாக ட்ரை பண்ண இந்த அப்பலோ ஃபிஷ்ஷில் ஃபிஷ் பீசஸ் செம்மையாக குக்காக இருந்துச்சு. ஃப்ளேவர்ஸை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் தான். அது என்னன்னா அதில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஓமம் ஃப்ளேவர் ரொம்பவே தூக்கலாக இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு பைட்லையும் அந்த ஓமம் ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் இது ஒரு ஹோல்சமான சைட் டிஷ்னு என்னால் சொல்ல முடியல. கடைசியாக ட்ரை பண்ண இந்த சீரக சம்பா பிரியாணி பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. ஆனால் ஸ்லைட்லி ஓவர் குக்கான ஒரு சின்ன ஃபீலிங்கும் வந்துச்சு. அது ஒன்று தான் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆப்டாக குக் ஆகி செம்மையாக பிளெண்ட் ஆகி இருந்துச்சு. ஒரு எக்ஸலண்ட்டான தம் பிரியாணினே சொல்லலாம். மற்றபடி சொல்லணுன்னா இந்த பிரியாணியில் யூஸ் பண்ணியிருந்த ஸ்பைசஸ், போட்டிருந்த மசாலாஸ், குக் பண்ணியிருந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு ஒரிஜினல் ஃபீலை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். எல்லா சைட் டிஷ்ஷையும் சேர்த்து சாப்பிட்றதுக்குமே அந்த சில்லி ஃப்ளேவர் செம டாமினேட்டிங்காக நல்ல டெம்பர்டு ஃபீலிங்கில் மரண மாசாக இருந்துச்சு. மொத்தத்தில் நந்தம்பாக்கம் ஆர் அந்த சரௌண்டிங்ஸில் இருந்து ஒரு ஒரிஜினல் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இந்த மணி தம் பிரியாணி ஸ்பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ டெஃபினெட்லி won't regret it. Bye guys.